எல்லாருக்கும் வணக்கம். திரும்பவும் உறையூரில் ரன் பண்ணிட்டு இருக்க பியூட்டி கிராஃப்ட் சலூன் அண்ட் அகாடமியிலேருந்து புவனா பேசுகிறேங்க. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 கால் எனக்கு வந்துச்சுங்க என்கொயரி பண்ணி. அதாவது நாங்கள் வந்து ஆல்ரெடி பியூட்டிஷியன் கோர்ஸை வந்து 2999 அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபரை வந்துட்டு நாங்கள் யூடியூப்லேயே சோஷியல் மீடியாவில் நிறையா வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம் வீடியோ பதிவாக. அதை பார்த்துட்டு எங்களுக்கு 2-3 கால்ஸ் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து 2-3 பேர் பேசினாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டோட எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணி என்னம்மா ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேம், பட் ஆனால் வந்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னோட கார்டியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கற்றுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிற, இது என்ன பண்ண போகிற, இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது மேம், பட் ஆனால் சாரி எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2-3 ஸ்டூடெண்ட் வந்து காலில் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற பெற்றோர்களுக்கும் கார்டியன் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு சின்ன விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குன்னு வந்து கேள்வியை கேட்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அவங்க இதை முழுசாக லேர்ன் பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இதை தொடர்ந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஃபீல்டுக்கான வேலைக்கு போய் அவங்களுக்கான சம்பளத்தை வந்து வாங்கிக்கலாம். அதுலேருந்து அவங்க லைஃப்பை வந்து அவங்க ஷைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக அவங்களோட ஸ்கின்னையும் அவங்களோட ஹேரையும் அவங்க வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக வந்து திரும்பவும் ஒரு புதிய சலூனுக்கு போகணும், இதுக்காக ஒரு பார்லர் போகணும், இதுக்கான ஒரு டாக்டரை மீட் பண்ணணும், டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி இல்லைங்க. சின்ன விஷயத்த சின்னதாக இருக்கும்போதே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கேர் பண்ணும்போது அந்த விஷயம் ரொம்ப பெருசாகாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டிஷியன் கோர்ஸில் நாங்கள் வந்து கிளீனப், ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர் இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் சொல்லித்தரோங்க. இந்த கிளீனப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தியரியாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். ஸ்கின்னை வந்து எப்படி பார்த்துக்கணும், ஸ்கின்னுங்கிறது என்ன, அதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதே மாதிரி முடி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லி கொடுத்து அதை வந்து எப்படி கேர் பண்ணிக்கணும், ஸோ எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு அதை கேர் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விவரத்தையும் நாங்கள் சொல்லித்தரோங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது பயனுள்ளது இல்லைன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய நினைக்கிறீங்க. அது தப்புன்னு சொல்லலை. அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான சிறு கைத்தொழில். ஸோ இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்ற முடியும் என்ன மாதிரி. ஸோ நான் வந்து பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு டைமில் வந்து எங்கள் அப்பா வந்துட்டு இது எதுக்குமா உனக்கு, நீ வந்து பிடெக் படிச்சுட்டு இருக்க, இது எதுக்குமா உனக்கு அப்படின்னு என்னோட பேரண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோ கேட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு டியூட்டராக வந்து நான் நின்றுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் தடையாக இருக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. அவங்க அதனால் வந்துட்டு லைஃப்பில் வேறு இடத்துக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க வந்துட்டு இதை லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் வீட்லேயே இருந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அழகுக்கலை பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டிலே இருந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை வகுக்கும். ஸோ யாராவது பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு கேள்வி கேட்காம இதில் என்ன பயன் இருக்குன்னு எங்களுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான வந்துட்டு அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுங்க. இது அவங்களுக்கு வேண்டுமா வேணாமா அப்படிங்கிறத. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, பட் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த அழகுக்கலை பயிற்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 50,000 அப்படின்னு நிறையா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 50 பேருக்காவது வந்து இந்த ஆஃபரை வந்துட்டு
லேர்ன் பண்ணுறதுக்கான இது வந்து முயற்சியை வந்துட்டு நான் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். அதில் 50 பேராவது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கான திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நான் பியூட்டிஷியன் கோர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து மே எண்டு வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதுக்கு மேலே வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தாங்க தெரியும். இந்த ஆஃபரை இப்போதைக்கு மே எண்டு வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். பியூட்டிஷியன் கோர்ஸை வெறும் 3000 ரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணணும், உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸு உங்களோட கார்டியனோட பர்மிஷனோட எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் தெளிவான விளக்கத்தை இன்னும் தெளிவாக நான் வந்து அவங்களுக்கு சொல்ல ரெடியாக இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பதிவை பார்க்குறவங்களுக்கு நன்றி, ஷேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி.